குட் மார்னிங் கைஸ். வழக்கம் போல் வீக்கெண்ட் அதுமா ஷூட்டுக்கு கிளம்புறோம். நல்லபடியாக நம்ம புது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபுட்டை போட்டு நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம கேமராவை எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஆட்டோ போடல, ஏன்னா ஆட்டோக்கு கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்லபடியாக நானும் கிளம்பிட்டேன். நம்ம சென்னை விட்டு போனால் மழை பெய்யுது, கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம சென்னையில் இருக்கிறப்ப மட்டும் ஏன்னா வெயில் இப்படி அடிக்குதுன்னு தெரில. வந்த உடனே கூலிங்காக ஒரு ஜிகிரு தண்டாவை போட்டு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, வந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு போய் பிரியாணியை சாப்பிட்டு உட்காந்துட்டோம். நல்லபடியாக பிரியாணியை சாப்பிட்டு ஏதோ வாழ்க்கையில் சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். சரின்னு ஈவெண்ட் இப்போ முடியும் அப்போ முடியும்னு சொல்லியே சாயங்காலமாக ஒரு 5 மணி போல் ஈவெண்ட்டை முடிச்சுட்டாங்க. நானும் நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நேற்று வாங்கின ஃபிஷ் பவுல் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சரி போய் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். எப்போவுமே இந்த ஏரியா வந்தாலே பைக் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஒரு வாக்கிங்கை போட்டுருவேன் வேடிக்கை பார்த்துட்டு. அப்படியே வர வழியில் கப்பீஸை பார்த்தேன். சரி ரொம்ப நாளாக நானும் இவனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சும்மா வாங்குவோம் அப்படின்ட்டு அவனையும் வாங்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறப்போ சோம்பு அப்படி இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு நடந்துட்டு இருந்தேன். நம்ம நினச்சதை விட 1 இன்ச்சு கம்மியாக இருந்தது, பரவாயில்லன்ட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே அலைக்கா நம்ம பசங்களை தூக்கி வீடை மாற்றிட்டோம். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த கப்பீஸையும் அழகாக புது வீட்டுக்கு மாற்றிட்டோம். நல்லபடியாக எல்லாருக்கும் கொஞ்சம் சோறை போட்டுட்டு நானும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்ட்டு அதையும் உட்காந்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸை போட்டுட்டு மட்டி ஆயிட்டேன் கைஸ். அப்புறம் அந்த ஃபாலோவை போட்டுருங்க. பாய்.